குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்க இன்னைக்கு எல்லாரும் நம்ம சந்தோஷமா கூடி இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி இன்னைக்கு வந்து பல்வேறு நாடுகள்ல பல்வேறு ஊர்கள்ல பிரிஞ்சிருக்கோம். நம்மளுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாத நிலை இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க முடியும். அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம ஒரு இது இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக் மூலமா என்னுடைய பேட்ச்மேட் ஒரு 20 பேர் வந்து ஒருத்தர் லிங்க் கிடைச்சு சந்திச்சு ஒருத்தர் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு கூட எனக்கு வந்து பேஸ்புக் மூலமா தான் தகவல் வந்தது, இன்னைக்கு அலுமினி மீட் நடக்குது அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ அவங்களுக்கும் ஒரு இது இன்டராக்டிவா இருக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு அலுமினிக்குன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருந்தா நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங் மாதிரி, ஒரு மினி பேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட். அதாவது ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லாம ஒரு இன்டராக்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போரமோட இருந்தா நல்லா இருக்கும். நான் இப்போ சின்னதா ஒரு வெப் சொல்யூஷன்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலுக்காக பள்ளி நிர்வாகம் அனுமதி கொடுத்தால் நான் ஒரு வெப்சைட்டை முற்றிலும் இலவசமா செய்து தர ஆசைப்படுறேன். அப்படி ஒரு வெப்சைட் நம்ம வெளியே கூட செஞ்சோம்னா எப்படி ஒரு 20-25,000 ஆகும். நான் இந்த ஸ்கூலுக்காக அப்படி ஒரு உருவாக்கணும்னா ரொம்ப வேகமா அலுமினி பற்றி உள்ள தகவல்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நம்ம எல்லா மாணவர்களையும் சென்று அடையும். இந்த போட்டோஸ், இந்த மாதிரி அலுமினி மீட்டிங் உள்ள போட்டோஸ் அதெல்லாம் அதுல ஷேர் பண்ணோம்னா எல்லாருமே உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அதை பாத்துக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இது நான் நேற்று என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. நான் வந்து ஸ்கூல்ஸ்க்காக சில சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேற்று. அவ வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. அப்ப அவ என்கிட்ட கேட்டா, போன வருஷம் ஸ்கூல்ல விட்டு வெளியே வந்த நானே என் ஸ்கூலுக்காக எதுவும் பண்ணணும்னு ஆசையே படல, இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், இந்த ஸ்கூல் இல்லாட்டி நான் இல்லம்மா, இன்னைக்கு நான் இந்த கம்பெனி நடத்துறேன்னா நான் 10th அப்புறம் வந்து எந்த காலேஜ் எஜுகேஷனும் எனக்கு கிடையாது. எவ்ரிதிங் கரஸ்ல தான் படிச்சேன். MA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், MCom எல்லாம் கரஸ்ல தான் படிச்சேன். கடைசியா B.Ed. நான் இந்த ஸ்கூல்ல 2 முறை மாணவியா இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் மெட்ரிக்ல படிச்சப்போ ஒரு மாணவியா, அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் B.Ed படிச்சப்போ இங்க பயிற்சி மாணவியா வந்து 3 மாசம் இருந்து ரொம்ப நல்லா எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அந்த வருஷம் B.Edல நான் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். ஆனா வந்து எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகல. அதுக்கப்புறம் வந்து என்னோட லைஃப் வந்து இந்த IT ஃபீல்டுல வந்துருச்சு. இன்னைக்குமே என்னோட பெல்ஷா ஜோசப் மேடம் எனக்கு வந்து நான் வந்து அவங்கள ஒரு காட் மதரா தான் ட்ரீட் பண்றேன். லைஃப்ல ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்றப்பவும் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு தேங்க் பண்றதை நான் வழக்கமா வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு என்ன ஷேப் பண்ணது வந்து பெல்ஷா ஜோசப் மேடம் தான். அவங்களுக்கு என்னைக்கு தேங்க் பண்றேன். மங்களவதி மேடம், முத்தையா மேடம் எல்லாருமே எனக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. உள்ள வர்றப்போ எனக்கு வந்து ஐயா அஞ்சலி ஏதோ சாங் வந்து எனக்கு அப்படியே காத்துல வந்து அப்படியே மிதந்துட்டு வந்துச்சு. கேட்டோன்னே எனக்கு ஒரு நிகழ்ச்சினால கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. எங்க என் பொண்ணு என் பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், எங்க அவங்க பாத்துருக்காங்களோன்னு அவசரமா கண்ணீரை தொடச்சிட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா அந்த உணர்வுகள், இந்த பள்ளியோடு ஒன்றி போன உணர்வுகள், எங்களுடைய உணர்வுகள், இந்த பள்ளிக்காக எங்களுக்கு வந்து என்ன நாங்க தேவையான செஞ்சு தரோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது. இங்க வந்து வாய்ப்பு தந்ததுக்கு, எங்களை ஒரு நல்ல ஒரு முழு மனிதரா உருவாக்குனதுக்கு இந்த பள்ளிக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.